தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக இணைவேந்தர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மேஜர் அவர்கள் உரையாற்றுவார்கள். அவர்களை வணங்கி வரவேற்கிறேன். உரையாற்றும்படி கேட்டுக்கொள்கிறேன். 75 அகவையை கடந்த நான் இங்கு வர வேண்டும் என்று நினைத்தேன். அவர்கள் அழைத்ததும் முதலில் பல கல்லூரிகளில் பேச அழைப்பார்கள். நான் தமிழ் ஒன்றே படித்தவன் அப்படின்னு முதல்ல நினைச்சாங்க. அப்புறம் ஆங்கிலத்தில் உலகம் முழுவதும் சென்று உரையாற்றி இருக்கிறேன். இந்த மண்ணின் மைந்தர்கள், த சன்ஸ் ஆஃப் த சாயில் அப்படின்னு ஒரு கட்டுரை ஆங்கிலத்தில் எழுதினேன். உலகம் முழுவதும் சுற்றி இருக்கிறேன். இந்தியா முழுவதும் சுற்றி இருக்கிறேன். ஏனென்றால் பட்டாளத்திலே பணியாற்றியவன். இந்த மதுரை, இந்த தஞ்சை தமிழ் மண்ணில் தஞ்சை பல்கலைக்கழகத்தில் 1999 2001 வரையில் பணியாற்றினேன். இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினர், அதாவது எல்லாத்துக்கும் 2 பக்கம் இருக்கு. அது இன்னொரு பக்கம் தெரியாது, வரலாற்றிலே இடம்பெறாது. அப்படிப்பட்ட பக்கத்தை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். நான் சோழ நாட்டுக்காரன் ஏதோ சோறுடைத்து, பாண்டிய நாட்டுக்காரன் அவன் முத்துடைத்து, சேர நாட்டுக்காரன் வேளமுடைத்து, நான் தொண்டை நாட்டுக்காரன் சான்றோர் உடைத்து. உண்மையை மறைப்பதில்லை. சிலதெல்லாம் வெளிப்படையா தெரியாது, வரலாற்றிலே இடம்பெறாது. அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த மூவேந்தர் இலக்கிய மன்றத்தை ஏற்படுத்தி, அது தொடர்பாக ராஜராஜ சோழ தேவேந்திரன் குலத்தை சார்ந்தவர்கள் என்று இங்கே சதய விழா நாளன்று 1025வது ஆண்டு சதய விழாவில் இங்கே திரளாக கூடவில்லை என்றாலும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஒவ்வொருவரும் ஒரு 10,000 பேருக்கு சமம். ஏனென்றால் இவர்களை அரசர்கள், குறுநில மன்னர்கள் அப்படின்றவங்க பற்றியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணேன். கடைசியா வேந்தர்கள் மூவேந்தர்கள் தான். குறுநில மன்னரில் அதிகமான நடுமானஞ்சி மன்னர் அப்படின்னு சொல்றாங்க. அது சங்க இலக்கியத்தை நேற்று எடுத்து பல காலம் கழித்து மீண்டும் என்னுடைய ஆசிரியர் சங்க இலக்கியத்தை பற்றி தான் ஆராய்ச்சி செய்தார். த ட்ரீட்மெண்ட் ஆஃப் நேச்சர் இன் சங்கம் லிட்ரேச்சர். அதை என்னை கூப்பிட்டு, ஆங்கில நன்றாக படிப்பாய், பேசுவாய், நீ மொழிபெயர்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். நான் அதை பழந்தமிழ் இலக்கியத்தில் இயற்கை அப்படின்னு மு. வரதராஜனார் எழுதின முனைவர் பட்ட ஆய்வு, அதை மொழிபெயர்ப்பேன். அதெல்லாம் மொழிபெயர்த்து செம்மொழி அப்படின்ற இலக்கியத்தை 2381 பாடல்கள் இருக்கின்றன. அந்த பாடல்களில் சேரர்களை பற்றி 10 அதுல மல்லர்கள் வருகிறார்கள். சேரனே மல்லர் வம்சத்தை சார்ந்தவன், கேரள நாட்டுக்காரன். அப்புறம் சோழன், பாண்டியன் இவர்களை பற்றி எல்லாம் புறநானூற்றில் வருது. அப்புறம் நான் என்னுடைய வாழ்க்கையில பல ஒடுக்கப்பட்டவர்களை சந்தித்திருக்கிறேன். அவர்களுக்கு பெரும் உதவி செய்வது அப்படின்னு ஒரு குறிக்கோளாக கொண்டு உதவி செய்திருக்கிறேன். அவர்கள் பட்டம் வாங்கியதை மட்டும் பட்டம் வாங்குவதற்கு மட்டும் உதவி செய்வதில்லை.
பதவியும் வாங்கி கொடுத்திருக்கு. அப்படிப்பட்ட மூவேந்தர்கள் சமுதாயத்தில் நேற்று எடுத்து இந்த சங்க இலக்கியத்துல 30க்கும் மேற்பட்ட சேர, சோழ, பாண்டியர்கள் தேவேந்தர்களாக மல்லர்கள் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். மல்லர்கள் இந்த நாட்டின் மைந்தர்கள். அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணேன். இந்தியா முழுவதும் போய் இப்ப பஞ்சாப்ல போய் இங்க மல்லர்கள் இருக்கிறார்களா அப்படின்னா நான் பட்டாளத்துல பார்த்தேன், இருக்காங்க. ஜாட் அப்படின்னு ஒரு ஜாதியினர் இருக்கிறார். அவர்களெல்லாம் உழவர்கள். உழவர்களாக இருந்தவர்கள் வீரர்களாகவும் இருந்தார்கள். சங்க இலக்கியத்துல 2381 பாடல் இருக்கு. இதுல ஒரு பாடல் கூட வீரம் அப்படின்னு சொல்லில்லை. பெருமிதம்ன்ற சொல்லு இருக்கு. அந்த பெருமிதம் அப்படின்ற சொல்ல எடுத்து ஆராய்ச்சி செய்த பார்த்தா அது கல்வி, தருகன், இசைமை, கொடை என்ற உள்ளப்பட்ட பெருமிதம் 4ன்னு தொல்காப்பியர் சொல்றார். இதுல நான் தொண்ட நாட்டை சார்ந்தவன். முன்னோர்கள் எந்த வகுப்பை சார்ந்தவர்கள் அப்படின்னு அங்க உள்ள நகராட்சியில போய் ஆராய்ச்சி செஞ்ச பிறகு மானுடையல்னு ஒண்ணு இருக்கு, ஆந்த்ரோபாலஜி. அதுபடி சிறப்பா எப்படி நான் பிறந்தேன் அப்படின்னு என்னையே கேட்டுக்கிட்டேன், எங்க அப்பாவையும் கேட்டேன். அவர் சொன்னாரு, அதுக்கு என்ன பண்றது, உங்க அம்மா சிறப்பு, நான் கருப்பா இருக்கேன், இருந்தாலும் நீ சிறப்பா உங்க அம்மா மாதிரி பிறந்துட்டேன். இல்ல இல்ல, இப்ப டாக்டர் பக்கத்துல உட்காந்துருக்காரு. ஜெனட்டிக்ஸ் படி 3வது தலைமுறை தான் அந்த ஜீன் வரும், அந்த கூறு, உடற்கூறு வரும். அந்த வகையில 3வது தலைமுறை எடுத்து பார்த்து நானே கண்டுபிடிச்சேன். நான் துளுவர நாட்டை சார்ந்தவன். இருந்தாலும் இந்த நாட்டுல, தமிழகத்துல துளு, அந்த காலத்துல மைசூர் பக்கத்துல இருக்கு துளு நாடு. மைசூர் அப்படின்னு பேரே தமிழ் பேர் தான். அது மைனா கருமை, பெருமை, பரியது அப்படின்னு பொருளாகும். அப்ப மைசூர் அப்படின்னா எரும நாடு அப்படின்னு அதுக்கு பொருள். அப்ப மைசூர்ல இருந்து குடிபெயர்ந்து இந்த நாட்டிற்கு வந்தேன் அப்படின்றத எங்க அப்பா கிட்ட சொன்னேன். அவர் ஒத்துக்கல, வேளாளர்கள் தான். நான் சொன்னேன், இல்ல 3 தலைமுறைக்கு முன்னால் நகராட்சி பத்திரத்தை எடுத்து பார்த்தேன், அதுல துளுவ வேளாளர்னு இருக்கு. இந்த நாட்டு சமுதாயத்துல, இந்த சமுதாயத்துல பிறந்திருந்தா கருப்பா அல்லவோ இருக்க வேண்டும். நான் இங்க இருக்கிற தேவேந்திரர்கள், மல்லர்கள், வீரர்கள் அப்படின்றது அந்த காலத்துல வீரர்களா இருந்திருக்காங்க. அவங்க எனக்கு சொந்தக்காரங்களே மல்லர்கள் இருக்காங்க. அவங்க வேளாண்மை தொழில் செய்து வந்தார்கள். மல்லர்னா 2 பொருள் இருக்கு. ஒரு பொருள் வேளாண்மை செய்கிறவர்கள், இன்னொரு பொருள் வீரர்கள். மல்லர்கள் தான் வீரர்களா இருந்தாங்க. மூவேந்தர்களும் மல்லர்கள் சொல்லிக் கொள்வதில் பெருமை பெற்றார்கள். அப்படின்னா ராஜராஜ சோழன் சதய விழாவில் அவருக்கே தெரியாத மல்லர் அப்படின்றது அது இருண்ட பக்கம், வரலாற்றில் வராத பக்கம், வரலாற்றின் மறுபக்கம். அப்படி வரலாற்றில் மறுபக்கத்தை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் அப்படின்னு என்னுடைய ஆசை. அப்படி பார்த்தா முன்னீர் வழக்கம் மகடோடு இல்லை. சொன்னபடி முன்னீர் வழக்கம்
மகடோடு இல்லை. வெளிநாட்டுக்கு தான் சொன்னார். வெளிநாட்டுக்காரன் இங்க வந்து இங்க இருக்கிறவர்களை திருமணம் செய்து கொண்டார். நான் குறிப்பிட்ட ஜாதி, ஒவ்வொரு ஜாதியும் நீங்களே நினைச்சு பாருங்க. முதலாவது இங்க இருக்கிற பெண்களுக்கு கோயில் உள்ளார போறதுக்கு இடம் கிடையாது. நீங்க ஜாதியெல்லாம் பேச நான் இங்க வரல, இலக்கியத்தை பத்தி பேசுறதுக்கு தான் வந்தேன். ஏறக்குறைய சங்க இலக்கியத்துல சேரர்கள், பாண்டிய, கேரளாவை சார்ந்தவர்கள், அதெல்லாம் தமிழர்களா இருந்தவர்கள். அதனால கேரளாவில் இன்னைக்கு மலையாளத்துல பேசினா நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியும். ஆமா, புரியும். காரணம் என்னன்னா அங்க இருந்தவர்கள் தமிழர்கள், மல்லர்கள், வேந்தர்கள். அரசன், மன்னன், வேந்தன், இந்த மேல்நிலையில இருக்கவர்கள் தான் வேந்தர்கள், மூவேந்தர்கள். அந்த வேந்தர்கள் தான் மல்லர்கள். நான் வந்து போய் ஊர்கள், உலக நாடுகள் முழுவதும் சுத்தி இருக்கேன். அப்ப பார்த்தா இந்த மண்ணின் மைந்தர்கள் அப்படின்னு ஆங்கிலத்துல கட்டுரை எழுதியிருக்கேன். அதை மறுபடியும் போட்டிருக்காங்க. அந்த கட்டுரையில வரலாற்றிலே இடம்பெறாத பல உண்மைகள் உள்ளன. அந்த உண்மைகளை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். ஏன் வரலாற்றில் இடம் பெறவில்லைன்னா இடம் கொடுக்க மாட்டாங்க. அவர்கள் வயலிலே உழன்றும் உழவே தலை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். அப்போ உழவு தொழில செய்து கொண்டிருந்தவர்கள் மல்லத்துல குல மக்கள் தான் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா அவங்க இந்த நாட்டில் சொந்தமானவர்கள் கொஞ்சம் சோம்பேறியா இருந்துட்டாங்க. என்னுடைய உறவினர் சொன்னார், நாங்க சோம்பேறியா இருந்துட்டான், அதனால உழவு தொழில வித்துட்டோம் பாளையக்காரனுக்கு. பாளையக்காரனுக்கு வித்துட்டு இவங்க சும்மா உட்காந்துருக்காங்க. சாப்பாட்டுக்கு அவனை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப உழைப்பு, நம்பிக்கை, கல்வி, பருகன், இசைமை, இது மாதிரி கூட்டங்கள் நிறைய போடணும். ஒற்றுமையா இருந்து பழகணும். அங்க ஒற்றுமையா இல்லையே. மைந்தர்கள், மைந்துனா வலிமைன்னு அர்த்தம். வலிமை பெற்றவர்கள் ஒற்றுமையா இருக்கணும் இல்ல? இல்ல. நான் வேற சமுதாயத்தை சார்ந்தவனாலும் இந்த நாட்டிலே பிறந்து இந்த நாட்டிலே என்னுடைய முன்னோர்கள்லாம் வாழ்ந்த காரணத்தினால துடு நாட்டிலிருந்து வந்தாலும் இங்க இருக்கிற வரலாற்றினது எழுதப்படாத வரலாற்றை ஆராய்ச்சி செய்தேன். எழுதப்படல வரலாறுல. அவங்க நிலத்தை வாங்கிட்டு வட்டிக்கு மல்லர்களை பள்ளத்துல தள்ளிவிட்டாங்க. மல்லர்கள் பள்ளர்கள் ஆகிவிட்டார்கள். அப்புறம் பள்ளு இலக்கியங்கள் அதெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டியவைன்னு என்னுடைய கருத்து. ஏன் அப்படின்னா அதுல இழிவா கேவலமா பாடியிருக்காங்க. நம்ம நண்பர் வெண்பாக்கள் பாடுறேன், கஷ்டமானது வெண்பா. அதையே பாட கல்வி பயில வேண்டும், ஒற்றுமை ஓங்க வேண்டும், ஒடுக்கப்பட்ட சமுதாயம் ஒடுங்கியே இருத்தல் கூடாது. நம்முடைய, அதாவது நானும் உங்களுள் ஒருவனாக சேர்ந்து கொள்ளுகிறேன். ஏன்னா என்னுடைய சமுதாயத்துல ஒடுக்கப்பட்டவர்களுக்கு பெண் கொடுத்து பெண் வாங்கி இருக்கிறோம். அதனால சொல்றேன், ஆராய்ச்சி செய்து பார்த்தால் தமிழர்களே மல்லர்கள், மல்லர்களே தமிழர்கள். அப்ப நீங்க அனைவரும் நல்ல தமிழர்கள், இந்த மண்ணின் மைந்தர்கள். இதே சில பேர் என்ன கேள்வி கேட்டுவிட்டாங்க கோயம்புத்தூர்ல, மற்றவங்க எல்லாம் மைந்தர் இல்லையா? நான் சொன்ன மற்றவங்க மைந்தரா இருக்கலாம், தொடர்ச்சியான வரலாறு பெற்றவர்கள் மல்லர்கள். பள்ளத்தில் வீழ்ந்தவர்களும் மல்லர்கள் தான்.
அதிலிருந்து தட்டு தடுமாறி எழுந்து கொண்டு ரொம்ப ஒடுக்கப்பட்டு காணப்படுகிறீர்கள். நீங்க இன்னும் கொஞ்சம் கல்வி நல்ல பயிலணும். நீங்க தமிழை படியுங்கள், முன்னுரிமையும் கிடைக்கும். கணினி படியுங்கள், உலகத்தின் மைந்தர்களாக மாறுவீர்கள் அப்படின்னு சொல்லி நான் அதிகம் பேச விரும்பவில்லை. என்றாலும் உங்களுடைய பெருமை உங்களுக்கே தெரியவில்லை, எடுத்து சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் வரலாற்றில் இடம்பெறாமல் செய்து விட்டார்கள். அப்படி வரலாற்றில் இடம்பெற்ற நீங்கள் மூவேந்தர் இலக்கிய மன்றம் இலக்கியத்தில் தொடர்ச்சியாகவும் வளர்ச்சியாகவும் தொடராக காணப்படுகின்றவர்கள் மல்லர்கள். அவர்கள் இடைக்காலத்திலேயும் மல்லர்கள் என்ற இது இருக்கு. இப்ப மல்லர்கள் என்ற பெயர் இல்லை. என்ன பள்ளத்துல விழுந்து விட்டீர்கள். எழுந்திருக்க வேண்டும், விழித்திருங்கள். எழுவின் விழுமின் அப்படின்னு சொல்றாங்க. பசித்திருங்கள், பசித்திருங்கள், தனித்திருங்கள், விழித்திருங்கள். அப்ப பதவி கிடைக்கும். பதவி கிடைக்கணும்னா உங்களுக்கு புகழ்ல ஒரு ஆசை வரணும். துறவி ஆயிடக்கூடாது. ஏன்னா வேளாண் செய்கிறவர்கள் தான் மல்லர்கள். அவங்க வேளாண்மை செய்தது இல்லாமல் போர் வீரர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். சேர சோழ பாண்டியர்கள் அனைவருக்கும் மல்லர்கள் தான் பேரு. அதுல ஏதோ உங்க எதிரிலேயே இருக்கு. ராஜராஜ சோழனோட கட்டிய சாரப்பள்ளம்ன்ற இடத்துல இந்த கல்லை உருட்டி கொண்டாந்து வச்ச, அப்புறம் சாரத்தை எடுத்துட்டேன். அப்படிப்பட்ட சிறந்த மாமன்னர்கள் தோன்றிய நாட்டுல நீங்க ஒடுக்கப்பட்டு இருக்கிறீர்கள். நீங்கள் பசித்திருங்கள், வெடித்திருங்கள், தனித்திருங்கள், விழித்திருங்கள். பதவி தானாக கிட்டும் என்று வாழ்த்தி, என்னுடைய உடல் நலம் காரணமாக இன்னும் பேச முடியாது. இன்னும் பலவற்றை நான் மேற்கோளாக காட்ட வேண்டும்னா சங்க இலக்கியம் 2381 மாடல்களையும் பல முறை படித்தவன். அதுல ஆராய்ச்சி செஞ்சு 2 பட்டங்களும் வாங்கியிருக்கேன். அதுல மறைக்கப்பட்ட வரலாற்றிலே மறைக்கப்பட்டவர்கள் அப்படின்ற உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். ஏன் யாருமே சொல்லலைன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க. வரலாற்றிலே மறைக்கப்பட்டு இருக்கிறார்கள். அது தொல்காப்பியரே சொல்லியிருக்காரு. முன்னீர் வழக்கம் மகடோடு இல்லை அப்படின்றத. அப்ப வெளிநாட்டிலிருந்து வந்தவன்லாம், வெளியிடத்திலிருந்து வந்தவன்லாம் இங்க உண்மையை மறைத்து விட்டார். இந்த மண்ணின் மைந்தர்களாகிய நீங்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் ஆக இல்லாமல், தடுப்பு சுவர் இல்லாமல், மேலோங்கி ராஜராஜ சோழனுடைய வலது பக்கம், உங்களது வலது பக்கத்தில் பெரிய தஞ்சை பெரிய கோயில் இருக்கிறது, அது போல வளர வேண்டும், வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம்.